அதே ஹாஸ்பிட்டல்ல டின்னர் சாப்பிட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருக்கிற செமினார் ஹால்ல தூங்க போனவங்க தான். அதன் பிறகு திரும்பவே வரல. அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில 9 மணிக்கு அங்க ரத்தமும் சதையுமா அவங்களுடைய டெட் பாடி கிடைக்குது. கிட்டத்தட்ட அந்த டெட் பாடி நியூடா கிடைக்குது. ஒரே ரத்தமா இருக்கு. அங்க இருக்கிற செமினார் ஹால் ஃபுல்லா என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே புரியல. கொல்கத்தால இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ்ல அதே இடத்துல வச்சு ஒரு டாக்டர் ரேப் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் டாக்டர்ஸும் போராட்டத்துல இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் அவங்க இன்வெஸ்டிகேஷனை தீவிரப்படுத்துறாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் வச்சிருந்தவன் தான் குற்றவாளி அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து குற்றவாளியை நெருங்குறாங்க போலீஸ். இன்னொரு பக்கம் இறந்து போன டாக்டரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வெளியாகி பல பேரை அதிர்ச்சிக்குள்ளாக்குது. ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் மூலமா குற்றவாளி சிக்கினது எப்படி, பல பேர் அதிர்ச்சிக்குள்ளான அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இருந்தது என்ன, அன்னைக்கு இரவு அந்த லேடி டாக்டருக்கு நடந்த சம்பவம் என்ன, இது குறித்து தான் இன்னைக்கு வீடியோல விரிவா பார்க்க போறீங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேர்லி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோகு சுஜி. கொல்கத்தால இருக்கிற ஒரு லேடி டாக்டர். ஸோ இவங்க தொடர்ந்து 36 மணி நேரத்துக்கு மேலே அன்னைக்கு வேலை பார்த்ததா சொல்லப்படுது. ஸோ அன்னைக்கு இரவும் வழக்கம் போல் வேலையை பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அதே ஹாஸ்பிட்டலில் டின்னர் சாப்பிட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அங்கே இருக்கிற செமினார் ஹாலில் தூங்க போனவங்க தான். அதன் பிறகு திரும்பவே வரல. அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில் 9 மணிக்கு அங்கே ரத்தமும் சதையுமா அவங்களுடைய டெட் பாடி கிடைக்குது. கிட்டத்தட்ட அந்த டெட் பாடி நியூடா கிடைக்குது. ஒரே ரத்தமா இருக்கு. அங்க இருக்கிற செமினார் ஹால் ஃபுல்லா என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே புரியல. இதை தொடர்ந்து அந்த காலேஜ்ல இருக்கிற மருத்துவ மாணவர்களும் அங்க இருக்கிற மருத்துவர்களும் போராட்டத்துல இறங்குறாங்க. காரணம், எங்கேயோ யாரோ போகும்போது அவங்களுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்துச்சு, ஏதோ ஒரு இடத்த கடக்கும்போது இங்க போயிருந்தாங்க, அங்க வந்திருந்தாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு டாக்டர் அவங்க ஒர்க் பண்ற பிளேஸ்லயே அவங்கள அங்கேயே ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த அளவு பாதுகாப்பே இல்லாம ஒரு மிகப்பெரிய மருத்துவ கல்லூரி இருக்கு. அண்ட் அங்க இருக்கிற ஒரு மருத்துவமனையில 4th ஃப்ளோர்ல தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இப்படி ஒரு மோசமான நிலைமை தான் இந்த மருத்துவ கல்லூரியில இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற மருத்துவ மாணவர்களும் மருத்துவர்களும் போராட்டத்துல இறங்குறாங்க. இவங்க போராட்டத்துல இறங்குனதை அடுத்து ஒட்டுமொத்த மேற்கு வங்கமே இந்த கேஸை திரும்பி பார்க்குது. உண்மையை சொல்லணும்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இந்த கேஸ் பக்கம் திரும்புறாங்க. என்ன நடந்துச்சு அந்த டாக்டருக்கு, யார் அந்த டாக்டர், யார் அவங்களை இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பல கேள்விகள் பல பேருக்கு வருது. இதை தொடர்ந்து மேற்கு வங்கத்தோட முதலமைச்சர் மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் இதை உடனே பார்க்குறோம், ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இந்த வழக்கை சரியா விசாரிக்கல அப்படின்னா இதை நாங்கள் சிபிஐக்கு மாத்துறோம் அப்படின்னு போராட்டக்காரர்களுக்கு உறுதியளிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் போராட்டமும் இந்த சடலம் கிடைச்ச பிறகு பல பேருக்கும் அதிர்ச்சியும் இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் குற்றவாளியை கண்டுபிடிக்க போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபடுறாங்க. அப்படி போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபடும் போது குற்றம் நடந்த அந்த இடத்துல இருந்து ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் கிடைக்குது. இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் யாருதான் இருக்கும் அப்படின்னு போலீசார் தேடுறாங்க. ஸோ சிசிடிவி கேமராவை தேடும்போது இந்த சம்பவம் நடந்த அந்த செமினார் ஹாலில் எந்த சிசிடிவி கேமராவுமே இல்லை. ஸோ அதை தொடர்ந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் போலீஸ் தேடி பார்க்கும்போது அந்த ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் வச்சிருந்த நபர் யாரு அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸை வச்சிருந்தது அங்க வாலண்டியர் பண்ற, அதாவது போலீஸாருக்கு வாலண்டியர் பண்ற ஒரு நபர் சஞ்சய் ராய் அப்படிங்கிறவன். அவங்கிட்ட இருக்கிறது தான் அந்த ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ விசாரணை வளையத்துக்குள்ள வந்த எல்லாரையுமே ஒரு இடத்துல கூட வச்சு அவங்களுடைய எல்லாருடைய செல்போன்ஸையும் போலீஸார் வாங்குறாங்க. ஸோ எல்லாருடைய ஃபோனையும் வாங்கின போலீஸார் இந்த ப்ளூடூத் யாருடைய மொபைலோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்படி இந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிறவன் கிட்ட தான் இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் கனெக்ட் ஆகுது. ஸோ உடனடியாக இவன் தான் அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லி போலீஸார் இவனை கைது பண்ணுறாங்க. இந்த பக்கம் இப்படி இவனை கைது பண்ணும்போது இன்னொரு பக்கம் அன்னைக்கு ராத்திரி அந்த டாக்டருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளிவருது. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கேட்கும்போது பல பேருக்கு அதிர்ச்சி ஆகுது. அதாவது ரொம்ப மோசமான முறையில் அவங்க பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அவங்க பிறப்புறப்புல இருந்து பயங்கரமா ரத்தம் கசிஞ்சு அவங்க இறந்திருக்காங்க.
அண்ட் அவங்க அந்த இடத்துல கத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு. கழுத்து நெரிக்கப்பட்டதுனால அவங்களுடைய தைராய்டு குருத்தெலும்பு உடைஞ்சு அவங்க இறந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க கத்தக்கூடாது அப்படின்னு அவங்கள அங்க இருக்கிற செவுத்துல தள்ளியிருக்காங்க. அவங்களுடைய இடுப்பு எலும்பு உடைஞ்சிருக்கு. கை, காலுன்னு எல்லா இடத்துலயுமே கீறல்கள் இருக்கு. இந்த மாதிரி மோசமான முறையில அவங்க அந்த ராத்திரி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வெளியாகுது. இப்படி அடுத்தடுத்து போராட்டக்காரர்கள் போராட்டத்துல இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பெண்ணோட குடும்பத்தார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு எங்களுக்கு போலீசார் மீது நம்பிக்கை கிடையாது. குறிப்பா ஒருத்தங்கள அரெஸ்ட் பண்ணி இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னாலும், அந்த மருத்துவமனையில வேற என்னவோ நடந்திருக்கு. குறிப்பா அந்த மருத்துவக் கல்லூரியில இருக்கிற மருத்துவர்கள் மேலேயே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அவங்களுடைய ஈடுபாடு இல்லாம இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கவே முடியாது அப்படின்னு அந்த பெண்ணோட பெற்றோர்கள் குற்றம் சாட்டுறாங்க. அவங்க ஒரு பக்கம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் போராட்டக்காரர்கள், இன்னொரு பக்கம் போலீசார்னு இருக்கும்போது, கோர்ட்ல நடந்த இந்த கேஸ்ல கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த வழக்க சிபிஐக்கு மாத்துறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்படி ஒரு விஷயம் நடந்து போலீசார் ரொம்பவே மெத்தன போக்கா நடந்துக்கிறாங்க அப்படின்னு கோர்ட் அவங்கள குற்றம் சொல்லுது. காரணம், இந்த விஷயம் நடந்தது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. பாலியல் வழக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துச்சு. இந்த மாதிரி எங்கேயோ ஒரு காட்டு பகுதியில நடந்திருக்கு. இந்த மாதிரி யாருக்கோ இந்த மாரி ஒரு இடத்துல இப்படி பண்ணி போட்டுட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வொர்க்கிங்ல இருந்த ஒரு டாக்டருக்கு இந்த மாரி நடந்திருக்கு. ஸோ இது அசாதாரண விஷயம். இத ரொம்ப சாதாரணமா நம்ம எடுத்துக்க முடியாது. இதனால உடனடியா இத நாங்க சிபிஐக்கு மாத்துறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட் இந்த கேஸ்ல இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த கேஸ இனி சிபிஐ எடுத்து விசாரிக்க போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கோர்ட் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆர்ஜி கார் அப்படின்ற இந்த மெடிக்கல் காலேஜ்ல நடந்ததை தொடர்ந்து அந்த காலேஜோட முதல்வர் ரிசைன் பண்ணியிருக்காரு. பட் அவர் ரிசைன் பண்ண அடுத்த நிமிஷம் அவர் இன்னொரு காலேஜுக்கு முதல்வரா போடப்பட்டிருக்காரு. அண்ட் இதையுமே கோர்ட் கேள்வி கேட்டிருக்கு. அவர் எப்படி உடனே ரிசைன் பண்ணிட்டு போனாரு, அண்ட் ரிசைன் பண்ண அடுத்த நிமிஷம் அவருக்கு எப்படி இன்னொரு காலேஜ்ல போஸ்டிங் கிடைச்சது அப்படின்னு கோர்ட் கேள்வி எழுப்பியிருக்கு. அண்ட் அவரை இப்போ எந்த காலேஜ்ல முதல்வரா இருக்காரோ அந்த காலேஜ்ல இருந்து ரிசைன் பண்ணவும் கோர்ட் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் போராட்டக்காரர்கள் ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டருக்கே இந்த நிலைமைனா யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. அண்ட் கொல்கத்தால இருக்கிற நாங்க இனிமே எந்த பேஷண்ட்டையுமே பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள்ல போராட்டக்காரர்கள் ஈடுபடுறாங்க. அண்ட் இப்போ இந்த வழக்க சிபிஐக்கு மாத்திருக்கிறதுனால இந்த போராட்டக்காரர்களோட போராட்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். பட் இன்னுமே யார் யாரெல்லாம் குற்றவாளிகள், அண்ட் இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி மற்ற யார் யாரெல்லாம் இருக்காங்க, மருத்துவர்கள் யாராவது குறிப்பிட்டு இந்த குற்றத்துல ஈடுபட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ பாலியல் வழக்கு, இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு கேஸ் எல்லாம் நம்ம கேட்கும்போது என்ன நடந்துட்டு இருக்கு இந்த நாட்டில் அப்படிங்கிறதா நமக்கு திருப்பி திருப்பியும் கேள்வியா இருக்கு. அண்ட் அதுவும் ஒருத்தங்க ஒர்க் பண்ற ஒரு கவர்மெண்ட் ஒர்க்கிங் பிளேஸ்லயே இப்படி நடக்குது அப்படின்னா பெண்களுக்கான பாதுகாப்பு எங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம முன்னிறுத்த வேண்டியதா இருக்கு. என்ன நடந்துச்சு கொல்கத்தால அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை பண்ணேன். அண்ட் இப்படி ஒரு மோசமான சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க கேர்லி ரிப்போர்ட்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் லோகசுஜி. நன்றி, வணக்கம்.